அதனிடம், நீ சாதுரியவான், எதிரிகளை சமாளிப்பவன், ஆதலால் நீ தூது காரியத்தில் நீயே நிபுணன். மூடனை அனுப்பினால் காரியம் கெட்டுப்போகும், நீ போனாலே காரியம் சித்தியாகும் என்று கூறப்பட்டது. அதுவும் புறப்பட்டது. யானைகளின் அரசன் பரிவாரத்தோடு அப்பக்கம் வரவே அவனை பார்த்து, அட துஷ்டா யானையே, இந்த நீர்நிலையில் விளையாடி இந்த இடத்தை அசிங்கப்படுத்துகிறாய், நான் உங்கள் அனைவரையும் சாகடித்து விடுவேன் என்று மிரட்டியது. முயலா இப்படி அதட்டுவது என்று ஆச்சரியமற்ற யானைராஜன், நீ யார் என்று கேட்டது. நான் விஜயதந்திர ராஜனின் தூதுவன். அவன் கட்டளையை உனக்கு சொன்னேன். அவன் சந்திர மண்டலத்தில் இருக்கிறபடியால் சந்திரன் உன்னிடத்தில் என்னை அனுப்பினான். முயல் உரத்த குரலில் எடுத்துவிட்டது. அப்படி, ஓ, இவன் வலியவனுடைய தூதன் என்று அச்சத்தோடு, சந்திரனுடைய கட்டளை என்ன என்று கேட்டது யானை. நீ இங்கே உன் கூட்டத்தோடு அட்டகாசம் செய்கிறாயாம், பல முயல்களையும் காலால் மிதித்து சாகடித்து விட்டாயாம். என்றாலும் அவர் பொறுத்தாராம். இனியும் இங்கு நடமாடுவதோ முயலை மிதித்து கொள்வதோ கூடாதாம். உடனே போய்விடு இங்கிருந்து என்றது முயல். அப்படியா? ஆமாம், இது அவர் கட்டளை, போகிறேன் என்பதோ போக மாட்டேன் என்பதோ நீ என்ன சொல்கிறாயோ சொல், நான் அவரிடம் கூறிவிடுகிறேன். அப்புறம் நீ ஆச்சு, அந்த சந்திரனாச்சு. முயல் ஒரு கௌரவமான மிரட்டலாக அப்படி பேசியது. என்னை அவரிடம் அழைத்து போ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துக்கு சென்று விடுவேன் என் கூட்டத்தோடு என்றது இந்த யானை அரசு பணிவாக. அப்படியா என்ற முயல் ஒரு நிமிடம் யோசித்தது. பிறகு, நீ மட்டும் என்னோடு தனியாகவா, காண்பிக்கிறேன் என்றது. ஒரு ஏரிக்கரை பக்கம் முயல் யானையை அழைத்து சென்றது. அதோ பார், அச்சந்திரன் இத்தண்ணீருக்குள் வந்திருக்கிறார். அவரை நமஸ்கரித்துவிட்டு சீக்கிரம் போய்விடு. அவர் தூக்கம் கலைந்தால் ஏற்கனவே உன்மேல் உள்ள கோபத்துக்கு நீ ஆளாக வேண்டியிருக்கும் என்று அச்சந்தோய்ந்த பரபரப்புடன் கூறியது. தண்ணீரில் தெரிந்த சந்திர பிம்பத்துக்கு மிக பய பக்தியோடு நமஸ்காரம் பண்ணிய யானை விரைவாக அங்கிருந்து நகர்ந்தது. அங்கிருந்து மட்டுமா, அது மட்டுமா, அந்த காட்டுப்பகுதியை விட்டு சதுரதந்தன் என்ற அந்த யானை அரசு தன் பரிவாரங்களுடன் போய்விட்டது. முயல்கள் முற்றிலும் துன்பம் நீங்கி மகிழ்ந்தன.